ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கல்யாண வீட்டு வெஜிடபிள் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் ஆயில். நாங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் வந்து பொரிஞ்ச அப்புறம் 6 to 7 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போடணும். போட்டு நல்லா பொரிஞ்ச அப்புறம் 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி, அதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை நல்லா இது மாதிரி வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கின அப்புறம் நமக்கு காரத்துக்கு ஏற்றப்பல மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நல்லா எண்ணெயிலே போட்டு மிளகாத்தூளை வதக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கலரிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் 100 கிராம் கொத்தமல்லி தழை, 100 கிராம் புதினா எடுத்து நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணும். இப்படி எண்ணெயில் வதக்கும் போது தான் நமக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது வதக்கின அப்புறம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருப்போம் 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சப்பறம் அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அதனால் எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின அப்புறம் 1 கிலோவுக்கு 400 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். நம்ம வந்து எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும். 1 கிலோவுக்கு 400 வெங்காயம்னா 400 தக்காளி. நல்லா வதக்கணும். அதை 1 கிலோவுக்கு தேவையான கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். பிரியாணி மசாலாங்கிறது பிரியாணி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஸ்டார் இதெல்லாம் நல்லா வறுத்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிறது தான் பிரியாணி மசாலா. நல்லா மணமாகவும் இருக்கும், மருத்துவ குணமாகவும் இருக்கும். நல்லா வதக்கிட்டு 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறம் ஆல்ரெடி தண்ணி 1க்கு 2ன்னு சொல்லிட்டு நான் சூடு பண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அது தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். மீடியம் சைஸ் லெமன் எடுத்துக்கிட்டேன். நல்லா சாறு நல்லா பிழிஞ்சிட்டு ஊற்றிடும். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுடும். அதுக்கு முன்னாடி நான் 10 to 15 மினிட்ஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதனால் தண்ணி வடிகட்டிட்டு கொதிச்ச அப்புறம் ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் துளசி பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவோம், அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டுறோம். அதுக்கப்புறம் நமக்கு நெய் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பறம் போட்டுக்க வேண்டியதான். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியும் சாதமும் நல்லா சமமாக வர வரைக்கும் வேக வைக்கணும். வெந்தப்பறம் தம் போட்டுற வேண்டியதான். தம் போட்டு இப்போ மேலே எதுனா சுடு தண்ணி வெயிட்டுக்காக வைக்கிறோம். தம் வச்சப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் இருக்கணும். அவ்வளோதான். பிரியாணி நல்லா தம் ஆயிடுச்சு. பார்க்கும்போதே கலர் சூப்பராக இருக்குது. சாப்பிட்லாம் வாங்க.